அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் தொழிலை உள்ளூரில் பண்ணலாமா வெளியூரில் பண்ணலாமா, எந்த மாதிரியான வகையில் செஞ்சால் ஜாதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி எது போல் அப்படின்ற விஷயத்த இந்த 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் தாங்க சொல்லும். இந்த 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சரராசியில் விழுந்திருந்தால் அந்த ஜாதகர் தொழிலை வெளியூரில் தான் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 10ஆம் பாவ உபநட்சத்திரம் ஸ்திர ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை தொழிலை உள்ளூரில் செய்ய முடியும். ஸ்திர ராசி அப்படின்றது உள்ளூரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே உபய ராசி அப்படின்றது இரண்டும் கலந்த அல்லது நடுநிலை தொலைவுன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் உள்ளூரில் தொழில் செய்கிறது, கொஞ்சம் சில நாட்கள் வெளியூரில் தொழில் செய்கிறது, அது மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி செயல்படுத்தக்கூடியதை உபயராசி சொல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா, இந்த ஜாத டீட்டெயில்ஸை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதத்தில் 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் புதன். இந்த புதன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல ரிஷப ராசியில் விழுந்திருக்குது. ரிஷப ராசி ஸ்திர ராசி. அப்போ இந்த ஜாதகர் தொழிலை தன்னுடைய சொந்த இருப்பிடத்திலே உள்ளூர்லேயே செய்யலாம். ரொம்ப வெளியூருக்கெலாம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உபநட்சத்திரம் ஸ்திர ராசியிலே விழுந்திருக்கிறதால ஒரு உள்ளூர்லேயே செய்யலாம் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய லாஜிக். சரிங்களா? அதே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு ஜாதகத்தை காட்டுறேன். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துங்க. 1954 பிறந்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதத்துக்கு 10ஆம் பாவம் இங்கே விழுந்திருக்குது. 10ஆம் பாவத்து உபநட்சத்திரம் குரு. இப்போ இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர குரு இந்த இடத்துல கடகராசியில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அப்போ கடகராசியில் டெபாசிட் ஆகிருக்கிறதால கடகராசின்றது சரராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் தொழிலை வெளியூரில் தான் செய்ய முடியும். வெளியூரில் செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ஜாதகத்தை காட்டுறேன். இதில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள், 10ஆம் பாவத்துடைய தொடர்பு கடகராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்குது. அந்த புதன் விழுந்திருக்கக்கூடிய ராசி துலா ராசியில் விழுந்திருக்குது, சரராசி. அப்போ இவங்களும் வெளியூரில் தான் செய்யலாம் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. அதுக்கடுத்து வேறு ஒரு ஜாதத்தை நம்ம பார்க்கலாம். இதுவும் சரராசி தான் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. 10ஆம் பாவ உபநட்சத்திர சந்திரனாக இருக்குது. சந்திரன் நமக்கு கும்பராசி ஸ்திர ராசியில் விழுந்திருக்கு. தன்னுடைய உள்ளூரில் செய்யக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ஜாதகப்படி 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சரராசியா ஸ்திர ராசியா உபயராசியான்னு பார்த்துக்குங்க. அதோடு சேர்த்து அந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் 3, 9, 12 குறிக்காட்டினா கொஞ்சம் வெளியூருன்றதையும், 1, 4, 10 குறிக்காட்டினா உள்ளூர். இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. சரம் சிரம் உபயம் 3, 9, 12, 1, 4, 10 அதை கொஞ்சம் லிங்க் பண்ணி சொல்லணும். நன்றி, வணக்கம்.